இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் சேர்க்காமல் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கிறது தான் இந்த சேர்த்துருக்கோம். இந்த மிளகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ மிளகு போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகு சேர்க்கும் போதே ஜீரகத்தையும் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கேன், ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேங்க. மிளகு ஏற்கனவே போட்டோம். இப்போது பழுத்த பழமாக தக்காளி பழம் ஒரு 3 பழம் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது அப்படியே தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை எடுத்து ஊற்றிடலாங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நான் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு கல் உப்பு, மஞ்சள் போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இன்னுமே நல்லா கொதிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்தப்போ ஸ்டாண்டு வச்சு எடுத்தேன். இப்போ வந்து நான் கையில் எடுத்துருக்குறேங்க. அதனால் இப்படி வீடியோ க்ளீனாக இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தழை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாப்பாடுக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.